மாடலிங். இது வந்து ஆரம்பிச்சது 19th century. 19th century சொன்னதோ 1900 அந்த ரேஞ்ச்ல ஆரம்பிச்சு. அப்பதான் இதை வந்து கிரியேட் பண்றதுக்கு தொடங்கினாங்க மேத்தமெட்டிக்கல் மாடலிங். எங்களுடைய கல்லூரிகள், உங்களுடைய கல்லூரியில் வந்து நியூ காலேஜ் பார்த்தீங்களா, பிஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், அங்கே தான் நாங்கள் வரோம். நாங்கள் பண்ணது 2012 இந்த மாதிரி பெரிய மாடல்களை செஞ்சு ஒரு குவாலிஃபிகேஷன் ஃபங்க்ஷன்ல நிறைய மாடலை ப்ரெசென்ட் பண்ணி ஒரு நல்ல வரவேற்பை நாங்கள் வாழ்த்துனாங்க. எங்கள் காலேஜும் சரி, எங்கள் கல்லூரி மாணவர்களும் சரி வாழ்க்கையில அது பசங்களோட இன்வால்மெண்ட் மட்டும்தான் இந்த ஒர்க்கு காரணம். இப்போ இதை தான் நாங்கள் என்ன செய்யறோம், மற்ற பசங்களுக்கும் தெரியணும். நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் கற்றுக்க போறீங்க. அதான் மேத்தமெட்டிக்கல் மாடலிங். இப்போ இந்த மாடலிங்ல என்ன சொன்னா, இது ஆரம்பிச்சது 19th century. நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் நீ கற்றுக்கூட ஒவ்வொரு டாபிக், இப்போ நான் 10th படிச்ச ஏதாவது ஒரு டாபிக் சொல்றேன், அது ஞாபகம் இருக்கான்னு பார்க்கலாம். 10th அல்ஜீப்ரான்னு படிச்சீங்களா? படிச்சியா? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் படிச்சியா? அது ஒரு மாடல். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு சொல்லிட்டே போகலாம். ட்ரிகோனோமெட்ரி, டிஃபரன்ஷியல், நிறைய சொல்லலாம். இப்போ இதுல இந்த மாடல்ல என்ன இருக்கு அப்படின்னு இப்போ நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டாபிக் கொடுத்துட்டு அதுக்கு நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மாடல் போயிட்டு, இது வந்து சில இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட 30 மாடல் எங்களுடைய கல்வியில் இருக்கு. லிஸ்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் மாடல் அவைலபிள் இன் அவர் டிபார்ட்மெண்ட். இதெல்லாம் யார் பண்ணாங்க? இந்த மாதிரி ஒரு மாணவர்கள் தான் செஞ்சாங்க. மாணவர்கள் இல்லை காலேஜ்ல, மாணவர்கள். நீங்க இதுக்கப்புறம் வேற காலேஜ்ல போனீங்கன்னா அந்த கல்வி நீங்க மேத்ஸ்ல இப்போ இதெல்லாம் நீங்க படிச்ச டாபிக் தான். இதெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க. பைனரி நம்பர் வெக்டர் ஆஃப் கிராவிட்டி பிசிக்ஸ் மேத்ஸ் தான் பேஸ். கவர் ஆஃப் பண்ணிட்டு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் ஆயிருக்கு. கவர் ஆஃப் model. Mr. Harish Sultan, Mr. Mahathir Sultan. என் பேர் மகாதேவ், நான் ஹாரிஸ் சுல்தான். யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு நம்பர்ஸ், அதாவது ஒரு 10 எக்ஸாம் நம்பர்ஸ் வந்து 10, 11, 12 தான் சொல்லுவேன். நம்பரை வந்து டெசிமல் நம்பர் சிஸ்டம் தான் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அதுதான் அது பிரிப்போம். ஓகேவா? டெசிமல் நம்பர் சிஸ்டம் வந்து பேஸ் 10, அதாவது ஃப்ரம் 0 to 9 அதை வச்சு தான் நம்ம நம்பர்ஸை ரெப்ரசன்ட் பிரிப்போம். அதுமாதிரி நிறையா வேரியஸ் டைப், நிறையா வகைகள் இருக்குது. அது ஒரு வகை தான் பைனரி. பைனரி அப்படி வாட் இஸ் ஐடியா? யாருக்கு ஐடியா இருக்கா பைனரினா என்ன அப்படி? சரி, ஓகே. பைனரினா ஒன்றுமே இல்லை, வந்து எண்ணும் முறை தான். 2 டிஜிட்டை யூஸ் பண்ணி நமக்கு என்ன தேவை அந்த நம்பரை ஒரு ஃபார்மில் கொண்டு வருவோம். அதான் பைனரி சொல்லுவாங்க. பைனரிக்கு வந்து 2 லெட்டர்ஸ் தான், 0 and 1. 1 means yes, 0 means no. Max தான் அலோவ் பண்ணிக்கிறோம். 0 ல தெரியும், 0 வந்து எந்த வேல்யூ, ஸோ 0 means வேல்யூ எதுவுமே நோ. 1 அந்த வேல்யூ yes. இப்போ இந்த 0 and 1 தான் ஒரு நம்பர் தரலாம். அந்த பைனரியை நம்ம தான் பண்ணுறோம். இப்போ வந்து அதில் ஹிஸ்ட்ரியை பார்ப்போம். பைனரி வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா பின்னாடி வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ்ல வந்து தான் நிறைய பேர் ப்ரொபோஸ் பண்ணாங்க. கடைசியில் இல்லை, இப்போ இருக்கிறது வேணாம், 0 and 1 2 வச்சு நம்ம பண்ண முடியும் கொண்டு வந்தார். அவர் சொன்ன மாதிரி வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ்ல ஆரம்ப காலத்திலே பைனரினா ஒரு ஃபார்ம் வச்சுருந்தாங்க. பட் நம்ம அப்போ சொல்லணும்ல 0, 1 அந்த இதுக்கு யார் கொண்டு வந்தாருன்னா அவர் பேர் வந்து காட்ஃப்ரே டெஃபினிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து 1679 கண்டுபிடிச்சிட்டாரு.
மீன்ஸ் கோட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் பிக்சர். அதுதான் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி ஃபுல்லாக மோஸ்ட்லி கம்ப்யூட்டர்ஸ் தான் பைனரி வரும். ஃபிசிக்ஸ் எல்லாம் வரும். முக்கியமாக கம்ப்யூட்டர்ஸ் தான் மெயின் அப்ளிகேஷன். இப்போ மாடலில் வந்து டெசிமல் நம்பரை எப்படி பைனரி நம்பராக மாற்றுறதுல மாடல் வழியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணி காட்டுறேன். அப்புறம் உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் அதில் நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் நான் வந்து 27 பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஃபஸ்ட் நான் இதை பற்றி சொல்லிக்கிறேன். இது எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா 2 power 0, 2 power 0, 2 power 1, 2 power 2, 2 power 4, 2 power 3, 2 power 4, 2 power 5, 2 power 6, which is 2, 4, 8, 16. உங்களுக்கு வந்து 1, 2 power 7 தெரியும். ஆமாம், 128. ஓகே, 1, 2, 4, 8, 16, 32, 62. ஓகேவா? சரி, இந்த 64 இது இருக்கு. நம்ம எவ்வளோ வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம் மேக்ஸிமம்? வேறு ஐடியா இருக்கா? எத்தனை நம்பருக்கு நம்ம இதை பைனரி கண்டுபிடிக்கலாம்? யாரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொன்னீங்க, அவங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? சரி ஓகே, ஒன்றும் இல்லை. இந்த எல்லா வேல்யூஸ் இருக்குல்ல, இந்த எல்லா வேல்யூஸ் ஆட் பண்ணால் அவரோட நம்பர்ஸ் நம்ம பைனரி கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 64 + 32 + 16 + 8 + 4 + 2 + 1 எவ்வளோ? 120. அதாவது லாஸ்ட் டிஜிட் இருக்குமா? லாஸ்ட் 64 இருக்கு இல்லையா? 64 டபுள் பண்ணு. 64 டபுள் பண்ணா 127 இது நம்பர்ஸ்க்கு நம்ம பைனரி கண்டுபிடிக்கலாம். இன்னொரு ஏதாவது சொன்னால் 2 + 6 நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த அடுத்த பவர் 2 power 7, அது வந்து 128. அதுலேருந்து 1 கழிச்சா 127 அப்படின்னு சொல்லலாம். சம் ஆஃப் இது எல்லாத்தையும் சம் பண்ணாலும் சொல்லலாம், நான் ஷேர் பண்ண மாதிரியும் அந்த மாதிரியும் சொல்லலாம். இப்போ வந்து 21, 27க்கு முன்னாடி உள்ள நம்பர்ஸ் ஏதாவது சொல்லுங்கள். அதில் இருக்கிற நம்பர் இதில் இருக்கிற நம்பர் ஸோ அது ஒரு பால். அது ஒரு பால். 27ல் 16 போச்சுன்னா கவனிச்சு அந்த நம்பரை அந்த பால் வந்து அந்த கப்பில் போடுங்க. 27ல் 16 போச்சுன்னா கம்மி நம்பர் 8 ஒரு பால். 11ல் 8 போச்சுன்னா 3 இதில் இருக்கா? அது முன்னாடி நம்பரு அது ஒரு பால். இப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கு? மிச்சம் எவ்வளோ இருக்கு? அதில் ஒரு பால். இப்போ எப்படி கவுண்ட் பண்ணணும்னா பால் எங்கே, அதாவது வலது பக்கத்துல இருந்து இடது பக்கத்துக்கு போகணும். பால் எங்கே போட்டோமோ அதுதான் பால் இருக்கிறது வந்து 1, பால் இதாவது வந்து 0. ஓகேவா? இப்போ என்னங்க வலது பக்கத்துல இருந்து என்னங்க 1, 1, 0, 1, 1. அதாவது அந்த கேட்கல நினைக்கிறேன் பசங்களுக்கு. வலது பக்கத்துல இருந்து கடைசியில இருந்து என்னணும், பால் எங்க போடுறோமோ ரைட் ஹேண்ட் சைடு இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ நான் பால் இங்கே தான் போட்டு ஃபர்ஸ்ட் போட்டேன். இங்கே என்ன பிளே பண்ணுறது? 1 பால் இருக்கிறது வந்து 1, பால்ல வந்து 0. ஓகேவா? 1, 1, 0, 1, 1. இப்போ 27ஓட பைனரி கன்வர்ஷன் வந்து அதுதான். கரெக்டாக இருக்கா? 1, 1, 0, 1, 1. இந்த மாதிரி தான். அதே மாதிரி இது வந்து வெறும் டெசிமல்ல இருந்து பைனரி மட்டும் கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படிலாம் இல்லை. பைனரியில இருந்து கூட நம்ம டெசிமல் கண்டுபிடிக்கலாம் இதை வச்சு. இப்போ நான் சும்மா இதை எடுத்துட்டு எக்ஸலுக்கு ஒரு பால் போடுறேன் இங்கே. இப்போ இதுக்கு ஒரு டெசிமல் நம்பர் கண்டுபிடிக்கும். அவ்வளோதான். எப்படின்னா இங்கே இருந்து அப்படியே சேம் ப்ரொசீஜர் தான். பால் போட்டதை மட்டும் பாருங்க. பால் போட்ட நம்பர்ஸ் ஓகேவா? இங்கே என்ன இருக்கு? 32. 2 power 5. So 32, 8, 2. இது மூணு ஆட் பண்ணு. என்ன வரும்? 32 plus 8 40. இதா வரும். செக் பண்ணி அந்த மாதிரி நீங்க ஒன்லி பால்ஸ் போடுற நம்பர் மட்டும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா டெசிமல் நம்பர் கிடைச்சிடும். அதான் பைனரி டெசிமல் மார்க். 42 ஓட பைனரி தான் இது. 1, 0, 1, 0, 1. புரிஞ்சுச்சு எல்லாத்துக்கும்? நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாமா? பேப்பர்ஸ் இருக்கா எல்லார்கிட்டயும்? சில பேர் இருக்காது. அதுல உங்க ஸ்கூல் பேர் கீழே உங்களோட நேம் எழுதிருங்க, உங்களோட கிளாஸ் எழுதிருங்க. எழுதாதவங்க இது வந்து என்னன்னா இந்த பைனரி மாடலை பத்தி நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணோம். அது எப்படி இருந்ததுன்றத நீங்க இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ என்ன சரியா? ஜஸ்ட் 1 minute டைம் ஆகல, ஷார்ட்டா எழுதிக்கோங்க. ஒரு மாடல் வரும்போது எழுதிட்டே இருக்கணும். ஓகேங்களா? Thank you for doing the first model. First model binary model பண்ணது
அப்போ இதில் வந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம், ஒரு பைனரி நம்பர் டெசிமலாக மாற்றலாம், ஒரு டெசிமலை பைனரியாக மாற்றலாம், அது நம்ம கற்றுக்கிறோம். இப்போ அடுத்தது என்ன சொன்னால் நடுப்புள்ளி, சென்டர் ஆஃப் கிராவிட்டி. நடுப்புள்ளி எதுன்றது நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி சொல்லிடுறது மூணு ஸ்டாஃப் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அப்துல் கலாம், தாவூத் அன்வர் அண்ட் ஹஃபீஸுத்தீன். இந்த 3 பேர் சென்டர் சொல்லுவாங்க. அது எப்படிலாம் இருக்கு, எப்படிலாம் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்றது நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் நீங்க மாடலை கையில் வைக்கணும். ஓகேவா? முதல்ல கவனிங்க. பேசக்கூடாது, கவனிங்க. சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் வந்து அது வந்து பிக்சர் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து பற்றி ஆகும். இப்போ எனக்கு வந்து பிக்சர் புரியலன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு விஷயம் பார்க்கணும். பெண்ணோட மொழிகளை வந்து ஹோல்ட் பண்ணால் அது வந்து வெயிட்டால சரிஞ்சு விழுந்துடும். ஸோ நம்ம வந்து ஹோல்ட் பண்ணலாம். ஆனால் வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து தரணும். ஓகேவா? அது வந்து சென்டரில் ஹோல்ட் பண்ணும்போது மட்டும்தான் மினிமம் ப்ரெஷரால் நம்ம வந்து ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணலாம். அது வந்து ஸ்லைடில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அது வந்து பெரிய பெரிய கிரேன்ஸ் எல்லாம் வந்து கொக்கி வந்து எப்பவுமே சென்டரில் தான் இருக்கும். கொக்கி வந்து நம்ம வந்து சென்ட்லையோ இல்லை கீழேயோ வச்சாலோ அது வந்து கிரைனை வந்து கீழே வர சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா வந்து கல் வந்து உடச்சு போயிடும். இதுதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இப்போ வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டினா என்னன்னா ஒரு இமேஜினரி பாயிண்ட். இமேஜினரி பாயிண்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டிங்கிற ஒரு பாயிண்ட்ல அந்த ஆப்ஜெக்டோட எல்லா மாஸும் அதில் கான்சென்ட்ரேட் ஆகிருக்கும். அதாவது கான்சென்ட்ரேட்னா அந்த பாயிண்ட்ல மாஸ் வந்து ஈக்குவலி ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இன்னொன்று என்னன்னா அந்த பாயிண்ட்ல ஈஸியாக பேலன்ஸ் பண்ணலாம், எந்த மினிமம் ப்ரெஷரில் பேலன்ஸ் பண்ணலாம். மாஸ் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கிறதுனால அந்த பாயிண்ட் வந்து சென்டர்னு சொல்லுவாங்க. அது வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஏன்னா அந்த கிராவிட்டி சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு. இப்போ வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ சர்க்கிளுக்கு மாறும், 2 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்டுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாறும், 3 டைமென்ஷனுக்கு அந்த மாதிரி வேறு வேறு சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ முதல்ல வந்து பேசிக்காக பார்ப்போம். முதல்ல சர்க்கிள்லேருந்து போகணும். சென்டர் ஆஃப் கிராவிட்டி 2 டைமென்ஷன்லேருந்து போகணும். ட்ரெயின் நம்ம எப்பவுமே ஏக்கும் பிக்கும் இப்போ டின்னு எடுத்துப்போம், பிக்கும் சிக்கும் இப்போ எஃப்னு எடுத்துப்போம், ஏக்கும் சிக்கும் இப்போ வந்து ஈன்னு எடுத்துப்போம். அதில் வந்து மீட் ஆகிற பாயிண்ட் தான் சென்டர் ஆஃப் த கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து 10th வந்து சென்டராக படிச்சுப்போம். ஸோ நீங்கள் ஃபிசிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த கிராவிட்டின்னு அதோட ஃபார்முலா வந்து இங்கே இருக்குது. ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், ஸ்கொயரில் வந்து பாலிகன்ஸ் வரும். பாலிகன்லாம் என்னென்னா 3 ஆர் மோர் சைட்ஸ் வந்து அது வந்து பாலிகன். இப்போ ட்ரையாங்கிளில் வந்து மிட் பாயிண்ட் வச்சு பார்ப்போம். ரெக்டாங்கிளில் வந்து அதோட டைமண்ட்ஸ் தான் வந்து சென்டர் ஆஃப் த கிராவிட்டி வரும். அதோட பாயிண்டர் இந்த பாயிண்ட் தான் சென்டர் ஆஃப் த கிராவிட்டி. இப்போ நான் வந்து இதில் ரோம்பஸ் பேரலோகம் அது வந்து எல்லாமே பாலிகன்ஸ் தான். பாலிகன்ஸ் எல்லாமே வந்து சென்டர் பாயிண்ட் தான் சென்டர் ஆஃப் த கிராவிட்டி. இப்போ வந்து பாலிகன்ஸ் அல்லாது சர்க்கிள் பார்த்தீங்கன்னா பாலிகன்ஸே இருக்காது. ஸோ சர்க்கிள் வந்து இப்போ நம்ம சர்க்கிளோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியை கண்டுபிடிக்கலாம். நம்ம கொடுத்துருக்க மாடலில் பாருங்கள் 5 ஹோல்ஸ் இருக்கும். அந்த 5 ஹோல்ஸில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அது பேலன்ஸாக இருந்துச்சுன்னா அது அந்த இடத்துல தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு ஹோலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹோலில் ஃபிக்ஸ் பண்ணும்போது அதோட மாஸ் வந்து ஓவராலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகாமல் ஒரே சைடில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுனால அது வந்து சரிஞ்சு இருக்குது. ரெண்டாவது பாயிண்ட் வந்து நம்ம வந்து பாயிண்ட் பண்ணி பார்க்கலாம். இதுவும் அந்த மாதிரி தான் அதோட மாஸ் வந்து ஒரு சைடாக டிஸ்ட்ரிபியூட் ஆக போய் அது வந்து சரிஞ்சிருக்கு. நம்ம லாஸ்ட்டாக இந்த சென்டர் பாயிண்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? சென்டர் பாயிண்டில் வந்து நம்ம ட்ரை பண்ணும்போது அது மாஸ் வந்து என்ன ஆகுதுன்னா ஃபுல்லாக ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகி அந்த இடத்துல சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குங்கிறத நம்ம காட்டுது. பேலன்ஸாக இருக்குது. இப்போ வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து எல்லா ஆப்ஜெக்ட்டும் நாம் பார்த்தது எல்லாத்துக்குமே சென்டர் தான் இருந்துச்சு. ஆனால் சென்டர் அல்லாத ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும், நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் தான் ஹாலோ சிலிண்டர். ஹாலோ சிலிண்டருக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி சென்டர்லையும் இல்லை,
ஆக்சுவலாக அந்த இதுக்குள்ளாரே இல்லை. சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் ஹாலோ சிலிண்டர் அதுக்கு வெளியே தான் இருக்குது. நம்ம ஹாலோ சிலிண்டருக்கு வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்கே வராது. நம்ம ஸ்ட்ரிங்கை போட்டு இங்கே தான் பிடிக்கணும். இதுதான் அதோட சென்டராக இருக்கும். எப்படி அதோட சென்டர் கண்டுபிடிப்போம் அப்படின்னா அதோட சென்டர் பாயிண்ட்ல நீங்கள் கட் பண்ணீங்கன்னா சிலிண்டரை நீங்கள் கட் பண்ணீங்கன்னா சிமெட்ரிக்கலாக இருக்கும். அதாவது இந்த சைடும் ஈக்குவலாக இருக்கும். அதான் வந்து ஹாலோ சிலிண்டர். சிமிலர்லி ஸ்பியர் ஹாலோவில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்கும் அதான் சிமெட்ரிக்காக இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அதோட அவுட் சைடு தான் இருக்கும். ஓகே, சென்டர் ஆஃப் கிராவிட்டி பற்றி இப்போ நம்ம சின்ன சின்ன விஷயங்களை பற்றி பார்ப்போம். ஆக்சுவலாக சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே யூஸ் ஆகுது? எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியறதுக்கு தான் பிரிட்ஜ் நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. நான் இங்கே நின்றுக்கிறதே சென்டர் ஆஃப் கிராவிட்டினால தான். ஸோ பிரிட்ஜ் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா இப்போ பிரிட்ஜோட கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போவே கரெக்டாக அந்த பீம்ஸில் ஆமாங்க. சப்போஸ் பீம்ஸில் கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணாங்கன்னா இது விழுந்துடும் இல்லை இது விழுந்துடும். அதனால நீங்கள் பீம்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்க அங்கங்கே அந்த இது இருக்கும். அந்த பீம்ஸ் வந்து கரெக்டாக வச்சுருப்பாங்க. அது ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட கான்செப்ட் தான். ரோப் வாக்கிங் இது எல்லாரும் பார்த்துருப்பீங்க, பார்க்காத ஆளே இல்லை. இது வந்து இது எவ்வளோ கஷ்டம்னா இதில் வந்து அவர் காலையும் பலன்சணும் அவர் கையும் பலன்சணும். அவர் மெயினாக சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்குன்னா அந்த ஸ்டிக்கில் தான் இருக்குது. அந்த ஸ்டிக்கை அவர் பேலன்ஸ் பண்ணால் தான் அவரால் நடக்கவே முடியும். சும்மா கையை இப்படி வீசி நடக்க முடியாது. அவர் சென்டர் ஆஃப் கிராவிட்டி பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த ஸ்டிக்கே வச்சுருக்கோம். டவர் ஆஃப் பீஸா இது எல்லாத்துக்கும் தெரியும். ஹிஸ்ட்ரியிலே சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆக்சுவலாக ஹிஸ்ட்ரியில இருந்தே இருக்குது. 1990 இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது 12th சென்ச்சுரி. இது வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது யூடியூ அதான் கட்டணம் சரியில்லை, மேஸ்திரி சரியில்லைன்னு வச்சுக்கோங்க. கட்டணம் சரியில்லை, அதனால என்னன்னா செகண்ட் ஃப்ளோர் கட்டும்போது இது டில்ட் ஆகாது. டில்ட்லாம் சாய ஆரம்பிச்சிருச்சு. பரவாயில்லன்னு கட்டிட்டாங்க. கட்டி முடிச்சதுக்கப்புறம் இது வந்து 4 டிகிரி சாஞ்சிருந்துச்சு. ஸோ ஏன் கீழே விடுவல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி அவங்க ஃபோர்த் ஃப்ளோரில் தான் வச்சுருந்தாங்க. அதனால இப்போ சப்போஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி மேலே வச்சுருந்தாங்கன்னா கன்ஃபார்ம் கீழே விடுவோம். இப்போ கொஞ்ச நாளில் 1990s என்னாச்சுன்னா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணி இங்கே வந்து வெயிட் அதிகமாகி சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்கே இருக்கிற 4th ஃப்ளோரில் இருக்கிற 6th ஃப்ளோர் போயிருக்கு. அதாவது இன்னும் டில்ட் இது மேக்ஸிமம் 6 டிகிரி தான் சாய முடியும். அது எவ்வளோ சாச்சுன்னா கீழே வரும். அதனால திரும்பி இப்போ ரெனோவேட் பண்ணி இப்போ 2021ல 5.4 டிகிரிலாம் மெயின்டைன் பண்ணுறாங்க. இது மெயின்டைன் பண்ண சென்டர் ஆஃப் கிராவிட்டியை மெயின்டைன் பண்ணுற ஒரு பெரிய இது இந்த டவர் ஆஃப் பீஸை தான். சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட பெரிய அடையாளமே இந்த டவர் ஆஃப் பீஸ். கார் ரேஸ் இதில் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி இல்லைன்னா கார் ஓட்டவே முடியாது. அந்த கர்வேச்சரான பாத்தில் கார் நீங்கள் நார்மல் கார்ஸ்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி கர்வ்லாம் ஸ்பீடாக திருப்பவே முடியாது. திருப்பினீங்கன்னா கார் கவுந்துடும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க டிசைனர்ஸ் கார் டிசைனர்ஸ் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டியை டவுன்வர்ட் உள்ளே வச்சுருவாங்க. அப்போ தான் நீங்கள் கர்வ் எடுக்கும்போது அந்த சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ்னால அந்த கார் வெளில போவாங்க, உள்ளாரே இருக்கும். அதுவும் அந்த பாத்துக்குள்ளாரே இருக்கும், டாப்லும் ஆகும். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் இது. இதே நீங்கள் ஹைவேஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க, லாரிலாம் வந்துடும். ஏன்னா எக்ஸ்ட்ரா லோடு ஏற்றது என்ன ஆகும்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாறிடும். சென்டர் ஆஃப் கிராவிட்டி மேலே போச்சுன்னா ஒரு சும்மா லைட்டாக டேர்ன் வந்தாலே கவுந்துடும். ஏன்னா அதோட ஸ்டாண்டிங் வந்து நிலையாக இருக்காது. இப்போ நம்ம பார்த்தது தான் அந்த இதில் பார்த்தோம்ல கீழே வந்த மாதிரி அது மாதிரி அந்த லாரி அது ஒரு எக்ஸாம்பிள். அவ்வளோ டைம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தா அதான் கேளுங்க. ஏன்னா இது வந்து மாடல் அந்த அளவுக்கு என்ன சொல்றது, ஜஸ்ட் நீங்க செக் பண்ண போறீங்க, செக் பண்ணி பாருங்க எல்லாருமே. அந்த சென்டர் பாயிண்ட்ல மட்டும் தான் சென்டர், மற்ற பாயிண்ட்ல வச்சு பார்த்தா ஏன் ஒரு சைடா சரின்னு பாருங்க. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. அபவுட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா சொன்னதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. மீடியன்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணா சென்ட்ராய்டு. ட்ரையாங்கிள்ல சென்ட்ராய்டு தான் யாரு? சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ட்ரையாங்கிள்ல சென்ட்ராய்டு தான் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி. சர்க்கிள்ல சென்டர் தான் யாரு? சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒன்று இருக்கும், ஓகேவா? ஸோ அதான் இங்க சொல்ல ட்ரை பண்ணும். இதே மாதிரி இந்த பைசா கோபுரம் காமிச்சாங்க இல்லையா? ஸோ அவங்க செகண்ட் ஃப்ளோர்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க. நீங்க யாருமே எப்படி செகண்ட் ஃப்ளோர்ல ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு கொஸ்டின் கேட்கலையே. 4th ஃப்ளோர்ல சென்டர் ஆஃப் கிராவிட்டியை ஃபிக்ஸ் பண்ணான்னு சொன்னான். அவன் F1 ரேஸ்ல கார்ல வந்து அடியில சென்டர் ஆஃப் கிராவிட்டி வச்சுப்பாங்கன்னு சொன்னான். அது என்ன பொருள் அடுத்த அடியில வச்சுக்கிறதுக்கு? சொல்லு. இல்ல லிஃப்ட் வச்சு 4th ஃப்ளோர்ல 6th ஃப்ளோர்ல வச்சுக்கலாம், வேணும்னா 1st ஃப்ளோர்ல வச்சுக்கலாம் சென்டர் ஆஃப் கிராவிட்டியை. எப்படி டிசைட் பண்றோம்? சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ன பண்ணுவ? வெயிட்ட பேலன்ஸ் பண்றது, ஓகே? வெயிட் என்ன பண்றோம்? ஈக்குவலா ஸ்ப்ளிட் பண்றோம், ஓகே? ஒரே இடத்துல இருந்தா நான் இப்போ என்ன இது இந்த இடத்துல அதிகமான வெயிட் விழுது. இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ல இல்ல, இன் கேஸ் நான் ஒரு இதுவே ஒரு நான் என்ன பண்றேன், ஒரு அயன் பீஸ் எடுத்துட்டேன்னா நீனா ரொம்ப டில்ட் ஆகும், ஓகே? ஏன் அப்படின்னா இந்த பக்கம் மாஸ் அதிகமா இருக்கு, வெயிட் இல்ல. அப்ப நான் என்ன பண்ணுவோம்? ஏதோ ஒரு பாயிண்ட்ல வெயிட் வந்து ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அந்த பாயிண்ட் தான் ஃபைண்ட் பண்ணுவோம், ஓகே? அதே மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வெயிட்டை குறைப்பாங்க, ஓகே? இப்போ இந்த டாப் ஃப்ளோர்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வெயிட் இருக்க ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிருப்பாங்க, ஓகேங்களா? சென்டர் ஆஃப் கிராவிட்டி அவங்க மெயின்டைன் பண்ணனும்னா என்ன பண்ணியாகும்? அந்த ஃப்ளோர்ல உள்ள வெயிட் ஃபுல் வெயிட் எங்க தான் இருக்கும்? நம்ம நார்மல் கான்செப்ட் தான். ஒரு பொருள் கீழே விழுதுன்னா வெயிட் வச்சா நிக்கும், ஸ்டேபிளா நிக்கும், ஓகே? ஹைட்ல வெயிட் இருந்தா இப்போ லாரிலாம் ஏன் கவுந்து, பெரிய பெரிய கண்டெய்னர்லாம் ஏன் திடீர்னு கவுந்து இல்லையா? ஏன் கவுந்து? ஓவர்லோடு, ஓகே? ஓவர்லோடுன்னு போது சென்டர் ஆஃப் கிராவிட்டி மேலே போயிடுது. சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்க போயிடுது? மேலே போயிடுது.
கார் எந்த வெஹிக்கிளா இருந்தாலும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்க இருக்கணும்? டவுன்ல இருக்கணும். டவுன்ல இருந்தா மட்டும் தான் பேலன்ஸ்டா அந்த வெஹிக்கிள் மூவ் பண்ண முடியும். இப்போ நீங்க இன் கேஸ் என்ன ஆகுது, வெயிட் போய் அதிகம் பண்ண டாப்ல போயிடுது. டாப்ல போனா என்ன ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு கவர் ஆரம்பிச்சிடும். அதே தான் கார்லயும் அதே தான். F1 ரேஸ்ல அந்த கார்ல ஃபுல் வெயிட்டும் அந்த பார்ட்ஸோட எல்லா பார்ட்டுமே அந்த கார் அதனால தான் என்ன பண்ணிருப்பாங்க, ஃபுல்லா ஃபிளாட்டா இருக்கும். மேல வெறும் ஜஸ்ட் ஃபைபர்ஸ் தான், கீழே வெயிட் அண்ட் ஃபுல் வெயிட் எல்லாமே இங்க தான் இருக்கும். அந்த மிடில் தான், அந்த சென்டர்ல தான் இருக்கிற மாதிரி வச்சிருவாங்க. ஓகேங்களா? அதனால தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இந்த இடத்துல டவுன்ல இருக்கு. அதனால உங்களுக்கு டில்ட் ஆகாது. இதே நார்மல் காரா இருந்தா அந்த கர்வேச்சர் ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன ஆகும், நார்மல் கார் போது இவ்வளவு ஹைட் இருக்கும். நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அப்படிங்க இந்த ஹைட் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஹைட் இருக்கும்போது நான் வேண்டாம் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அதுல மிடில் ஓரளவுக்கு மிடில் இருக்கும். இதாகும்போது என்ன ஆகிடும், உங்களுக்கு டில்ட் ஆக சான்ஸ் இருக்கு. F1 ரேஸ்ல அதனால தான் டவுன்ல இருக்கும் கார். ஃபைபர்ல தான் ஃபுல் வெயிட் இருக்குமே தவிர கீழே ஃபைபர்ல வெயிட் இருக்காது. கீழே தான் உங்களுக்கு ஃபுல் வெயிட்டும் அந்த ஹோல்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ன தெரிஞ்சு இது வரைக்கும் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, பேலன்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு ஆப்ஜெக்ட் ஏதோ ஒரு விஷயத்தை பேலன்ஸ் பண்றதுக்கான பாயிண்ட். ஓகேவா? ஏதோ ஒரு விஷயத்தை பேலன்ஸ் பண்றதுக்கான பாயிண்ட் ஃபைண்ட் பண்றது தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஓகேவா? வேற எதுவுமே இல்லை. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, ஃபெசிலிட்டிலாம் நமக்கு ரொம்ப இப்போ அந்த மாதிரி ஃபார்முலாலாம் போட தேவையில்ல. ஆட்டோ கேட் அந்த மாதிரிலாம் சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கு. அதில் போட்டாலே என்ன காமிச்சிடும், ஒரு ஆப்ஜெக்ட் ட்ராப் பண்றீங்க அப்படின்னா அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்க இருக்குன்ற மாதிரி காமிச்சிடும். எல்லாத்துக்குமே ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ளதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குன்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, சிலிண்டருக்குலாம் ஆலோ ஸ்பேஸ்க்கு வெளில இருக்கு. அந்த மாதிரி ஷேப்ஸே வந்து இர்ரெகுலர் பாலிகன். இப்போ இது வந்து கரெக்டா இருக்கு, ஷேப்டா ஒரு பாலிகன் இருக்கு. இப்போ ஏதோ ஒரு இஷ்டத்துக்கு நீ ஒரு கோடு போடுற, ஓகேவா, ஒரு பாலிகன் கண்டுபிடிக்க, அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி சம்டைம்ஸ் உள்ள இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? அதுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்க இருக்கலாம், வெளியில இருக்கலாம். வெளியில இருந்தா எப்படி ஆப்ஜெக்ட்டை ஹோல்ட் பண்றீங்க, இங்க எப்படி நம்ம ஹாலோ சிலிண்டர்ல கையில நடுவுல கட்டி ஹோல்ட் பண்றோமோ அந்த மாதிரி அந்த இடத்துல ஸ்பேஸ்ல அந்த மாதிரி பண்ணிக்கணும். ஓகேவா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் மாடல் போலாமா? ஓகே, உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்? இன்னொன்று என்னன்னா, இது அவ்வளோ இல்லை, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயாலஜியில் நீட்டில் நான் படிக்கும்போது 12th படிக்கும்போது ஒரு கொஸ்டின் இருந்துச்சு, சென்டர் ஆஃப் கிராவிட்டி இன் ஹியூமன் பாடி அப்படின்னு சொல்லிட்டு. அது கொஸ்டின் எக்ஸாமில் கேட்கல, ஆனால் அந்த மாடல் இதில் இருந்துச்சு, ஸ்டமக் படிக்கும்போதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஹியூமன் பாடியில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி பிலோ நேவல், இந்த பாயிண்ட்ல தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குது. அப்புறம் அது இன்னொன்று கேட்பாங்க, ஜஸ்டிஃபை அப்படின்னு கேட்பாங்க. நம்ம பாடி வந்து சிமெட்ரிக் இல்லை. ஆக்சுவலாக பயாலஜிக்கலாக பார்த்தா நம்ம பாடி சிமெட்ரிக் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு ஹார்ட் ஒரு சைடு தான் இருக்குது. லங்ஸோட லோப்ஸே பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்மளுக்கு 2 லோப், இந்த சைடு நம்மளுக்கு 3 லோப் இருக்குது. அதனால சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, சென்டர் ஆஃப் கிராவிட்டி பற்றி பயாலஜிலையும் கேட்குறாங்க. நான் பார்த்ததுனால உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா டவர் ஆஃப் ஹனாய். ஓகே, ஸோ அந்த மாடல் வந்து இப்ராஹிமும் ரியாஸும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே, இது ஒரு கேம் மாதிரி தான், ஜஸ்ட் ஒரு கேம் தான். அதுக்கு உங்க கையில மாடல்ஸ்லாம் கொடுக்கல, ஜஸ்ட் இங்க இருக்க இந்த ஒரு மாடல் மட்டும் தான். ஓகேங்களா? they will explain. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரடக்ஷன் தேவையில்ல, சாரே எனக்கு வந்து சொல்லிட்டாரு. நாங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து வரோம், நியூ காலேஜ்லேருந்து நாங்கள் வரோம். ஸோ டவர் ஆஃப் ஹனாய் இது யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? முதல்ல பார்த்துருக்கீங்க யாராச்சும்? சரி, நான் முதல்ல டவர் ஆஃப் ஹனாய் என்னன்னு சொல்லிடுறேன். நான் கொண்டு ஒரு மாடலோட போனோம். Tower of Hanoi is a mathematical game invented by French mathematician Edward Lucas in 1883. இது Tower of Hanoi என்ன கொடுக்குறான்? ஸோ யார் இன்வென்ட் பண்ணா? ஃபர்ஸ்ட் ஃபவுண்டர் எட்வர்ட் லூகாஸ். இது ஒரு பிரெஞ்ச் மேத்தமெட்டிஷியன். அதனால 1883 இது ஃபவுண்ட் பண்ணிருக்காரு. இது மாடல் பார்த்தீங்கன்னா 3 ராக்ஸ் இருக்கும். சரி, நம்பர் ஆஃப் டிஸ்க் வேற வேற சைஸ்ல டிஸ்க் இருக்கும். அதாவது இதுதான் டிஸ்க்ன்றாங்க. இது ஒன்று ஒரு சைஸ் வரும். ஸோ இதை நான் ஒரே இதில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அசெண்டிங் ஆர்டரில் சைஸ் அக்கார்டிங் டு சைஸ் நான் அசெண்டிங் ஆர்டரில் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட இந்த கேம் பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த கேம் எப்படின்னா, நான் இங்கே எப்படி இந்த ஆர்டரில் எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கிறேனோ அதை எடுத்து இங்கே அரேஞ்ச் பண்ணணும். ஸோ கேம்னா உங்களுக்கு சாதாரணமாக நான் விளையாட வர மாட்டோம். certain ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கண்டிப்பாக இருக்கும். நான் ரூல்ஸ் சொல்லிடுறேன், சார் உங்களுக்கு மாடல் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ரூல்ஸை நான் இதில் இருக்கிற படிக்கிறேன், சார் உங்களுக்கு மாடல் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு முன்னாடி நான் சொல்ல மாதிரி தான், நான் அந்த டேப் ஸ்டாக்கு அதில் எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்கேனோ அதே மாதிரி அது பக்கத்து ராடு. ஸோ நான் கொஞ்சம் ரூல்ஸ் சொல்கிறேன், அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் அதை அரேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரூல், ஒன்லி ஒன் டிஸ்க் மஸ்ட் பி மூவ் அட் எ டைம். இப்போ இதை சார் சொன்ன மாதிரி இந்த ஷேப்பை அப்படியே இங்கே நம்ம கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரதுக்கு முதல்ல 3 ரூல்ஸ் இருக்கு. அப்படியே எடுத்து வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. 3 ரூல் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, நம்ம வந்து ஒரு டைம்ல ஒன்று தான் எடுக்கணும். ஓகேவா? 2 எடுக்கக்கூடாது, 1 எடுத்து தான் மாற்றி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் என்னன்னா, மேலே இருக்கிறது மட்டும் தான் எடுக்கணும். இப்போ எடுத்துட்டு இதை எடுத்துட்டு அப்படியே பேசக்கூடாது. ஸோ மேலே சின்னதுக்கு மேலே பேசக்கூடாது, இருக்கக்கூடாது.
ஓகேவா? கீழே பெருசு இருக்கணும், மேலே சின்ன இருக்கணும். இப்போ நம்ம ரெண்டை வச்சு பண்ணலாம். 2 ரிங் வச்சிருக்கோம். இந்த 2 ரிங்ல வந்து நான் இந்த இதில் வந்து நான் மாற்றணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொன்னோம், நம்ம ஒன்று தான் மூவ் பண்ணணும்னு சொன்னோமா? ஸோ ஒன்று எடுத்து நான் மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன ரூல் சொன்னோம், சின்னத்துக்கு மேலே பெருசு வைக்கக்கூடாது. ஸோ இதை எடுத்து நம்ம இங்கே தான் வைக்கணும். ஏன்னா இங்கே வச்சா சின்னத்துக்கு மேலே பெருசு வந்துடும். ஸோ இங்கே வைக்கணும். தேர்ட் என்ன பண்ணலாம், வச்சிடலாம். ஸோ 2 ரிங் எதில் மூவ் பண்ண கவுண்ட் பண்ணிங்களா யாராச்சும்? கவுண்ட் பண்ணலாமா? சரி, பசங்க கவுண்ட் பண்ணலாமா? கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3. ஸோ 2 ரிங்க்கு எத்தனை ஸ்டெப் ஆச்சு? 3 ஸ்டெப் ஆச்சா? சரி. மூணு மிக்ஸ் பண்ணலாமா? யார் சொல்றது வைங்க, யார் வரா? 1 2 நோ சின்னது மாதிரி பேச கூடாது. 3 ஒரு மூணு ஒண்ணு இருக்கு. 4 5 6 கேர்ள்ஸ் என்ன வரீங்களா? மூணு தான் இல்லை, இங்கே இல்லை. அப்போ நம்ம 3 ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலாம். இந்த டெவலப் மேத்தமேட்டிக்ஸ் ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. 2n பவர் n 2n minus 1 2 power n minus 1. ஸோ எத்தனை ரிங் இருக்கோ அதான் n. இப்போ 3 ரிங் இருந்துச்சுன்னா 2 power 3. 2 power 3 is 2 cube is 8. 2 cube is 8 minus 1. இப்போ 7 மூவ்ஸ்ல நீங்க வரணும். ஓகேங்களா? இப்போ நம்ம 4 ரிங் வச்சு ரெடி. ஸோ 4 ரிங் எத்தனை மூவ் வரும்? அட்லீஸ்ட் எத்தனை மூவ் வரும்? நிறைய, அதாவது அதிகபட்சம் எவ்வளோ வரணும்? குறைஞ்சபட்சம் ஈக்குவேஷன் எத்தனை வரும்? 2 power 4 minus 1 15. வெரி குட். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஒண்ணு இல்ல, அது ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன். பாலினாமியல் ஈக்குவேஷன் பேசக்கூடாது, கவனி. இட்ஸ் a polynomial equation with degree 2. degree 2 னா ஒண்ணுமே இல்ல, அதுல x ஓட பவர் வந்து 2ல இருந்துச்சுன்னா degree 2 னு சொல்றாங்க. அப்படிதானே இருக்கும். ஒரு a, இதுல a b c எல்லாமே கான்ஸ்டன்ட். x ல வந்து அதெல்லாம் வந்து ஒரு வேரியபிள். ஓகேவா? சோ இந்த இப்படி தான் நம்மளுடைய குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருக்கும். ax ஸ்கொயர் + bx + c. இது வந்து ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். சரி, ஓகே. நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணதுக்கு எத்தனை மெத்தட் யூஸ் பண்ணுவோம்? எதுனா ஒரு மெத்தட் தெரிஞ்சா கூட ஓகே. இது சால்வ் பண்ணுங்க. 3 மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அவனை ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஃபேக்டரைஸ்னா அந்த n மாதிரி போட்டு அதுக்கு கேன்சல் பண்ணி x ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் சப்ஸ்டிட் பண்ணி சோ அந்த ஒரு மெத்தட் இருக்கு. நம்ம வந்து ஒரு மாடலை யூஸ் பண்ணி எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படி பார்க்க போறோம். ஓகேவா? நம்ம இங்க என்ன செஞ்சிரோம்னா 3 ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம். 3 ஆப்ஜெக்ட் என்னன்னா ஒரு பெரிய ஸ்கொயர், அதை வந்து நான் x ஸ்கொயரா எடுத்துக்கிறேன். அண்ட் அது x/x அதோட இது ஃபார்மட். அண்ட் தென் ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். அதோட ஃபார்மட் எப்படி இருக்குன்னா x * 1 ல இருக்கு. சோ இது எனக்கு x, இது * 1. நான் பேஸ் வந்து நான் 1 எடுத்துக்கிறேன். சோ அதோட வேல்யூ எனக்கு x னு வரும். அண்ட் தென் கான்ஸ்டன்ட் எப்படி எடுத்துக்கிறேன்னா 1/1 எடுத்துக்கிறேன். சோ அப்ப அதே மேல இருக்க ஈக்குவேஷனோட சொல்யூஷன் தான் இது நம்ம எடுத்துக்கிறோம் மாடலுக்கு. சோ அவங்க சொன்னாங்க, சார் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, நம்ம வந்து கொடுத்துருக்க இதை வச்சு நம்ம ரெக்டாங்கிள் பண்ணலாம். சோ நமக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா क्वेश्चन என்ன, x ஸ்கொயர் எல்லாத்தையும் தெரியுதா? x ஸ்கொயர் - 5x + 6.
ஸோ இதில் என்ன எக்ஸ் ஸ்கொயர் வந்து பாசிட்டிவ்ல தானே இருக்கு. ஸோ பாசிட்டிவ்ல அப்படியே எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் எடுத்துருக்கோம். ஓகேவா? அடுத்து என்ன இருக்குது? 6 இருக்கு. நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் போடும். ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துட்டு நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் போடும். 6 இருக்கா? நான் இந்த கான்ஸ்டன்ட் என்ன சொன்னேன்? ஸ்கொயர்னு சொன்னேனா? ஸோ சின்ன ஸ்கொயர் சின்ன ஸ்கொயர். ஸோ 6 சின்ன ஸ்கொயர் வச்சிருக்கு இந்த இடத்துல. ஓகேவா? அதுக்கு அடுத்து நம்மளுக்கு என்ன இருக்கு? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன? மைனஸ். இந்த மைனஸ்ல நான் ரெப்ரசென்ட் பண்ணதுக்கு ரெட் கலர்ல எடுத்துருக்கேன். ஸோ ரெட் கலர் எடுத்தால் அது நெகட்டிவ். அதே வந்து நான் நார்மலாக ஒயிட் கலர் வச்சுட்டேன்னா அது பாசிட்டிவ். ஸோ எனக்கு இந்த இடத்துல -5 இருக்கிறதுனால இந்த 2 இடத்துல நான் யூஸ் 2 இது வச்சிருக்கேன். இந்த இடத்துல 3 இதில் வச்சு இது பண்ணியிருக்கேன். எனக்கு ரெக்டாங்கல் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதோட ஈக்குவேஷன் என்னன்னா x - 2 x இதுதானே x, இதோட வேல்யூ தானே எனக்கு x - 2 இந்த இடத்துல x - 3. ஸோ அதுதான் எனக்கு இந்த இடத்துல சொல்யூஷன். அதுக்கு இந்த பெரிய ஸ்கொயர் இருக்கா? ஓகேவா? அந்த பெரிய ஸ்கொயர் வந்து இந்த ஸ்கொயரை ரெப்ரசென்ட் பண்ணுது. நம்ம என்ன பார்த்தது? ஸ்கொயர் வந்து எக்ஸ் ஸ்கொயரை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு பார்த்தோமா? ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ் ஸ்கொயர் தான் வைக்கணும். அடுத்து என்ன வைக்கணும்னா இந்த சின்ன ஸ்கொயர் எல்லாத்துக்கிட்ட இந்த சின்ன ஸ்கொயர் இருக்கா? ஓகேவா? இருக்கா? ஸோ அதை வந்து நான் ஃபர்ஸ்ட் இந்த டயகனலுக்கு ரைட் சைடில் கீழே வைக்கணும். ஓகே? இந்த சைடோ வைக்கக்கூடாது. ரைட் சைடு கீழே வைக்கணும். ஓகேவா? அப்படிதான் வச்சு ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் ஒயிட் கலர் இருக்கணும், ரெட் கலர் வைக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு ஈக்குவேஷன்ல 6x தான் இருக்கும். 6 கான்ஸ்டன்ட். ஸோ 6 கான்ஸ்டன்ட். ஸோ 6 கான்ஸ்டன்ட். ஸோ இந்த இடத்துல 1, அதே மாதிரி 2, 3, இந்த இடத்துல 4, 5, 6 வைக்கக்கூடாது. வச்சா எனக்கு ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அது அந்த இது ஃபார்ம் பண்ண முடியாதனால நான் கீழே இந்த இடத்துல வச்சுக்கிறேன். எனக்கு எப்படி இருக்கணும்னா ரோல எவ்வளோ கான்ஸ்டன்ட் எவ்வளோ வேல்யூ இருக்கோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோலையும் செகண்ட் ரோலையும் வேல்யூ இருக்கும். காலம்லேயும் எனக்கு எவ்வளோ வேல்யூ இருக்கோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம் இருக்கும். எனக்கு ரோல் இங்கே 3 இருக்கா? இங்கே இந்த ரோல செகண்ட் ரோல எவ்வளோ இருக்குது? அதே 3 இருக்கு. அதே காலம்ல பாருங்க 2. ஃபர்ஸ்ட் காலம்ல 2, செகண்ட் காலம்ல 2, தேர்ட் காலம்ல 2. ஸோ எனக்கு ரோல் இந்த ரோல எவ்வளோ வேல்யூ இருக்கோ அதே மாதிரி தான் எல்லா ரோலையும் இருக்கும். அதே மாதிரி தான் காலம். ஓகேவா? அடுத்து ஸோ இப்போ இந்த எக்ஸ் வேல்யூ ஓகே, நம்மளுக்கு எக்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்கு -5x. ஸோ ஒயிட் எடுக்கக்கூடாது, ரெட் எடுக்கணும். ஓகேவா? ஸோ ரெட்டை வந்து இந்த நம்ம ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னா ஸோ இந்த இடத்துல வைக்கிறேன். எக்ஸாக்டாக இந்த இடத்துல வைக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள் இந்த இடத்துல, இன்னொரு ரெக்டாங்கிள் இந்த இடத்துல, இன்னொரு ரெக்டாங்கிள் இந்த இடத்துல. எனக்கு இந்த இடத்துல இது ஃபார்ம் ஆயிருக்காது. ஓகே, ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்காது. ஏன்னா இந்த 2 இடத்துலையுமே எனக்கு கேப் இருக்கும். ஸோ மீதி எனக்கு 2 ரெக்டாங்கிள் இருக்குமா? 5 ரெக்டாங்கிள் இருக்க சொன்னேன். 3 ரெக்டாங்கிள் வச்சுட்டேன்னா மீதி 2 ரெக்டாங்கிள் ஓகே. ஸோ மீதி 2 ரெக்டாங்கிளை இங்கேயும் வச்சுட்டேன். ஸோ எனக்கு என்ன ஆச்சு? ஒரு ரெக்டாங்கிள் ஃபுல் ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, எனக்கு ஃபுல் ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சா? இப்போ இதோட சொல்யூஷன் நாம எப்படி சொல்லலாம்? இந்த இடத்துல 2x இருக்கா? அப்போ x -2. ஓகேவா? இந்த இடத்துல எவ்வளோ இருக்கு? 3 இருக்கு. ஸோ அதோட வேல்யூ எப்படின்னா வரும்? x -3. ஸோ நம்ம சால்வ் பண்ணாமலே அதோட ஆன்சர் ஈஸியாக சொல்யூஷன் சொல்லிடலாம். பாசிபிள் டு டு இட்? முடியுமா? ஸோ இதுதான் நம்ம பார்க்காத ரூட்ஸ் இதில் அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். ஸோ now the session is going to end. So you have a feedback form. இந்த feedback form எல்லாத்தையும் fill பண்ணுங்க. கடைசியாக அந்த suggestion அந்த ப்ரோக்ராம் எப்படிங்கிறத கடைசியாக என்னென்ன செக் பண்ணுங்க. என்ன மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு? என்ன கற்றுக்கிட்டீங்க? ஃபோன் நம்பர் வாங்கிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ்னா கேளுங்க. சரிங்களா? உங்களுடைய ஃபியூச்சர், அதாவது நீங்க ஹையர் ஸ்டடீஸ் நீங்க போகும்போது இதெல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி கான்டாக்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகே, தேங்க்யூ. நிறைய பாடல்களை சொல்லிக் கொடுத்தாங்க. நிறைய டெரிவேஷனை உங்கள் மனக்கண்ணில் திறக்கக்கூடிய அளவுக்கு அநேக காரியங்கள் ப்ராக்டிக்கலாக புரிந்து கொள்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நம்ம தாசன் மேல்நிலை பள்ளியினுடைய ஆசிரியர் சார்பாக, தாளாளர் சார்பாக, மாணவர்கள் சார்பாக உங்களுக்கு என் மனமார் நன்றி தெரிவித்துக்கிறேன். ஒருவேளை நான் திரும்பி பார்க்கும்போது ஒரு
12 15 பேர் இருப்பீங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் சீசருக்கு சொல்ல 12 பேர் வந்துட்டாங்கன்னு சொன்னதுனால அவங்களுக்கு